பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய இரண்டு அற்புதமான முத்துக்கள், ஒன்று பகவத்கீதை, இன்னொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம். இப்பொழுது பகவத்கீதையில் இரண்டாவது அத்தியாயம் பார்த்து வருகிறோம். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனனுடைய மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சஞ்சலம், இவர்களெல்லாம் என்னவர்கள் என்கின்ற ஒரு எண்ணம். தாம் அம்பு விட்டால் இவர்களெல்லாம் இறந்து விடுவார்கள், அதனுடைய பாவம் எல்லாம் எனக்கே வந்து சேருமே என்கின்ற ஒரு குழப்பமான ஒரு நிலையில் கை நடுங்குகின்றது, தலை சுற்றுகிறது, உடல் வியர்க்கிறது என்று, காண்டீபம் நழுவுகிறது என்று அமர்ந்து விட்டார். பாருங்க, ஒரு போர்க்களத்தில் நின்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீரன், உலகமே பாராட்டக்கூடிய காண்டீபதாரி என்று புகழ்பெற்ற அர்ஜுனனுக்கு இப்படி ஒரு மனசஞ்சலம். அப்போ இதற்கு ஒரு வைத்தியம் செய்ய வேண்டுமென்றால் பகவான் கிருஷ்ணனை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? அப்போ முதல் அத்தியாயம் முழுக்க அர்ஜுனனுள் மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்களை விவரித்தார். அடுத்து பகவான் கிருஷ்ணன் இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆரம்பத்திலிருந்தே பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த தேகம் நிச்சயம் அழியும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, இன்றில்லை நாளை. ஆனால் இந்த தேகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாவிற்கு என்றுமே அழிவில்லை அர்ஜுனா. நீ அம்பு விடுவதால் இவர்களை சாய்த்து விட முடியும் என்று நீயாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். இது உன்னுடைய வேலை அல்ல, இறைவனுடைய வேலை. அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பவன் பகவான் கிருஷ்ணன். இந்த உலகத்தில் நம் குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் நாமே செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும். நான் மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆகும், என் குழந்தைகளை நான் இந்த அளவுக்கு படிக்க வைக்கலைனா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த அனைத்து காரியமுமே என்னால் நடந்தது என்னால் நடந்தது என்கின்ற எண்ணம் நம்மை என்ன சொல்றது, அது கண்டிப்பாக எல்லாருடைய மனதில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு சிறிய சிந்தனை, ஒருவேளை நாம் இல்லாது போனால் என்கின்ற ஒரு கேள்வி, கண்டிப்பாக இதைவிட இன்னும் நன்றாகத்தான் இருக்கும். எத்தனையோ குடும்பங்கள் குடும்ப தலைவனை இழந்த பொழுதிலும் அந்த குடும்பம் நடைபெறவில்லையா? என்னன்னா, நடக்கின்ற காரியம் அனைத்தும் என்னால் என்கின்ற எண்ணம். இதைத்தான் ஒன்று அகம்பாவம், நானே அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதிலிருந்து வெளியே வருவதற்காகத்தான் முதலில் இந்த வாழ்வினுடைய நிலையாமையை பற்றி பகவான் கிருஷ்ணன் கூறிக்கொண்டிருக்கிறார். தேகம் வேறு, ஆத்மா வேறு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையிலும் இரண்டாவது அத்தியாயத்தில் 47 ஸ்லோகம் பார்த்திருக்கும். 48வது ஸ்லோகம், யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்வக்பா தனஞ்சயா சித்ய சித்தயோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சியதே. இது ஸ்லோகம் 48. இந்த உலகத்தில் இந்த ஒரு காரியத்தை, ஒரு கர்மத்தை, ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பிரயத்தனப்படுவது மட்டுமே நாம் தவிர, தலை முதல் கால் வரை இருக்கின்ற இந்திரியங்கள் இயங்க வேண்டுமானால் அவன் அருள் அன்று இல்லை. அப்ப எந்த செயலும் நாம் சுதந்திரமாக செய்ய முடியாது இல்லையா? அப்போ செயலே நம்மளால செய்ய முடியல அப்படிங்கும்போது அந்த செயல் மூலமாக கிடைக்கின்ற பலன், அதற்கு எப்படி நாம் உரிமை கொண்டாட முடியும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ நாம் காரியத்தை செய்வது மட்டுமே நம்மளுடைய கடமை,
அர்ஜுனா, நீ சத்திரிய தர்மத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும். காரணம், இந்த உலகத்தில் நாம் எங்கு பிறக்க வேண்டும் என்கின்ற அந்த சுவாதந்திரியம் நம்ம கிட்ட இல்லை. இந்த உலகத்திலே என்ன சொல்லுது, நாம அஸ்வதந்தர்கள். இறைவனன் என்னென்ன நினைக்கிறானோ அதைப்படி ஆடுகின்ற ஒரு பொம்மைகள். இப்ப சத்திரியனாக பிறந்து விட்டால் சத்ருனுடைய கடமை என்ன என்றால் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக உன்னுடைய காரியத்தை நீ செய். அதோடு சரி, அந்த காரியத்தை உன்னுள் இருந்து செய்விப்பவனும் நான் தான். இதனால் விளைகின்ற இன்ப துன்ப வெற்றி தோற்றி இது அனைத்துமே என்னை சார்ந்தது. வெற்றி தோல்வியை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய கடமை, உன்னுடைய மனதில் எதை தோன்றுகிறதோ ஆரம்ப நிலையிலிருந்து இந்த யுத்தத்திற்காக உன்னை தயார் செய்தவன் நீ. இப்போ யுத்தமே செய்ய மாட்டேன் என்றால் துரோணாச்சாரியாரிடம் அவ்வளவு வருடம் பாடம் கற்றது எதற்கு? இந்திரலோகத்திற்கு சென்று சுமார் 5 வருட காலங்கள் விசேஷ அஸ்திர சஸ்திர வித்தையை கற்றது எதற்கு? ருத்ரதேவரை நினைத்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றது எதற்கு? இப்படி எல்லாவற்றையும் கற்று இன்று புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய அர்ஜுனா, இந்த நேரத்தில் வரக்கூடிய குழப்பமாகிது. உன்னுடைய காரியத்தை செய், பலனில் பற்றின்றி. வெற்றி தோல்வி என்பது நான் தீர்மானிப்பது என்று அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறான். ஏன்னா, இதை நம் மனது அறியும்படி சொல்வதே யோகம். யோகம் என்றால் வழி. இறைவனை அடைவதற்கு நாம் செல்கின்ற வழி எது? இப்போ இந்த உலகத்துல பிறந்துட்டோம், சரி, நாம எப்படி வாழ்றது? அதுக்கு ஏதாச்சும் நிர்ணயம் இருக்கா? நாம பாட்டுக்கு நம்ம பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுபடி வாழ்றோம். பெரியவங்க தர்மத்தின்படி தான் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கும் பொழுது, இதையத்தான் ஆன்றோர் பெருமக்கள் தான் சாதித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய சமுதாயமும் எப்படி இறைவனை சேர வேண்டும் என்பதற்காக பலவிதமான புராணங்களை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்போ ராகவேந்திர சுவாமிகளை பொறுத்தவரையிலும் அவர் பிரகலாத காலத்திலே பகவானுடைய இச்சைப்படி வா என் வீட்டுக்கு போகலாம் என்று நரசிம்மரால் அழைக்கப்பட்டவர். அவர் நினைத்திருந்தால் இறைவனுடைய உலகத்திற்கு அவரது அப்பொழுதே சென்றிருக்க முடியும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இவர்களையெல்லாம் என்ன செய்வது என்று நம்மளையெல்லாம் கை காட்டி கேட்டவர் பிரகலாதராஜர். அப்பா, அவர்களெல்லாம் இன்னும் நிறைய சாதனை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்பவும் பாசிட்டிவா நிறைய பாவம் செய்தார்கள் என்கின்ற வார்த்தை வரவில்லை. இன்னும் நிறைய சாதனை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர்களை சாதனை செய்ய வைத்து அவர்களோடு நான் வருகிறேன் என்று நம்மேல் என்ன ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று தெரியல. நாம பிரகலாதராஜருக்கு இதுவரையிலும் நம்மளுடைய வாழ்நாளில் என்ன செய்தோம் என்று தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய வீட்டார்களே நம்மேல் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா, அதுவும் நம்மால் அறிய முடியவில்லை. யாருமே நம்பாத நம்மை இன்னுமே பிரகலாதராஜர், இன்றைய ராகவேந்திர சுவாமிகள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய ராமதாசனாக உன்னை மாற்றி ஸ்ரீராமச்சந்திரனுடைய பூஜையை உன்னை செய்ய வைத்து நாம் அனைவரும் ஒன்றாக நாம் வைகுண்டத்திற்கு செல்ல வேண்டும். இதுதான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய உள்ள கிடக்கை. பிரார்த்த சங்கல்பகத்தியம். காலையில எந்திரிச்ச உடனே அவருடைய சங்கல்பம் இதுவாக இருக்கிறது. இது செய்யணுமா? கொஞ்சம் நினைச்சுப்பாரு. இவ்வளவு அன்பு நம்ம மேல ஒரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வைக்கிறாருன்னா அவருக்கு நான் இதுவரையிலும் நான் என்ன செய்தேன்? ஒரு போட்டி. குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஒரு போட்டி. என்னது? நான் உன்மேல் அதீத அன்பு வைத்திருக்கிறேனா அல்லது நான் உன்மேல் அதிகமான கருணை வைத்திருக்கிறானா என்று ஒரு குருவுக்கும் சிஷ்யருக்கும் ஒரு போட்டி. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுவரை குரு மூலமாக நம் வாழ்க்கையில் கிடைத்ததெல்லாம் என்ன? சரி, அந்த குருவிற்காக நாம் இதுவரை செய்தது என்ன? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த உலகத்தில் அனைத்துமாக இருப்பவன் இறைவன். இந்த உலகத்தில் உதித்தது நினைவு எப்பொழுது தெரிந்ததோ அதுவரையில் ஏதோ மங்களான சில ஞாபகங்கள் இருக்கிறது. நம்மை மட்டுமல்ல பக்தர்களே,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனையும் தாங்கி பிடித்து கொண்டிருப்பவன் இறைவன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எங்கேயோ ஒரு சில இடத்துல நிலநடுக்கம் அப்படின்னு ஏற்படுகிறது, அவ்வளவுதான். நேர உள்ள போயிட வேண்டியதுதான். யாரோ ஒருவன் இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சுவாமி, அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு ஞானம். ஆனால் யாரோ ஒருவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? இல்லை என்றால் நான் இந்த பூமியில் மேல் நிற்க முடியுமா? சரி, அவன் யார்? அவனை என்றாவது ஒரு நாள் காண வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு தோன்ற வேண்டும் இல்லையா? அவனுக்கு ஒரு நன்றி பாராட்ட வேண்டாமா? இந்த உலகத்தில் நான் சுகமாக வாழ வேண்டும், அந்த சுவாசம் என்பது நமக்கு வேண்டும் என்பதற்காக காற்றானதை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணால் காண முடியவில்லை, கண்ணால் கண்டால்தான் நம்புவேன் என்றால் நம் தாயை கூட நம் தாய் தான் என்று நிரூபிக்க முடியாது பக்தர்களே. அப்போ இந்த வாயுவை உருவாக்கி இந்த ஜீவனை இந்த உலகத்தில் வாழ வைத்த அவன் யார்? பாருங்க, நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்மை காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றன பக்தர்களே. நம்மை தாங்குபவன் யார் என்கின்ற கேள்வி. இந்த சுவாசத்தை தினசரி நமக்கு ஊட்டி கொண்டிருப்பவன் யார்? அக்னி. தினசரி பசி எடுக்கிறது, நாம் ஏதேனும் ஆகாரம் உட்கொள்கிறோம், அதை ஜீரணம் செய்பவன் யார்? இந்த அமைப்பை ஏற்படுத்தியவன் யார்? இப்படி நிறைய கேள்விகள் நமக்கு. ஆகாசம், எவ்வளவு கோடி ஜனங்கள் இருந்தாலும் அனைவரையும் உள்ளடக்கி அதற்கு இடம் கொடுப்பவன் ஆகா. இப்படி பாருங்க, பஞ்சபூதங்கள் என்று ஏற்படுத்தி அந்த பஞ்சபூதங்களை வைத்துக்கொண்டு இந்த ஜீவனுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று தாயுமாக தந்தையுமாக நம்மை காப்பாற்றிக் கொண்டிருப்பவன் அவன் யார்? இந்த கேள்வி நம்மளுடைய மனதில் உதித்தோமையானால், உண்மையான சொல்லட்டும்னா, பகவத்கீதையில் யார் பிராமணன் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. பிறந்ததனால் ஒருவன் பிராமணன் ஆகிவிடுறானா அப்படின்னா, கீதை அதற்கு வேறு விளக்கம் சொல்கிறது. என்னது? இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு ஜீவனும் சரி, நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்ல போகிறேன் என்கின்ற சிந்தையை, இந்த உலகத்தில் யாருமே எதுவுமே இல்லாத போது பிரளய காலத்தில் பகவானுடைய உதரத்தில் அனைத்து ஜீவர்களும் இருந்தோம். அதிலும் தாரதமியம் என்கின்ற ஒரு ஞானத்தை உள்ளே சொல்கிறார்கள். அப்போ பகவானுடைய உதிரத்திலிருந்து வெளிவந்தவர்கள் நாம். நமக்கு காலம் காலமாக நம்மளுடைய தாய் தந்தை யார் என்றால் சாக்ஷாத் பகவான். ஒரு ஜென்மத்தில் 10-30 வருஷம் நம்மளோட வாழ்ந்த மனைவி மக்களை பற்றியே சிந்தித்து நம்மளுடைய வாழ்நாளில் மேன்மையான பல வருடங்களை என்ன சொல்லுது செலவு செய்கிறோம். ஆனால் காலம் காலமாக என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் என்னுடைய நிஜமான தாய், நிஜமான தந்தை. அவனை நாம் என்று நினைக்கப் போகிறோம்? அவன் செய்த அந்த கொடைக்கு நன்றி எப்பொழுது பாராட்டப் போகிறோம்? பாருங்க, சில விஷயங்கள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. நம்மை அறியாமல் சுமந்து கொண்டும் அந்த சுவாசத்தை கொடுத்து கொண்டும் தேகத்தில் உள்ள இயக்கங்களை எல்லாம் செய்து கொண்டும், பாருங்க, இந்த தேகத்தை காலனுடைய பெருவிரல், இந்த என்ன சொல்றது, அந்த விரலில் பகவானுடைய ஒரு ரூபம் பாரபிருத் அப்படிங்கிற ஒரு பெயரோடு ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஜீவனையும் தாங்கிக் கொண்டிருப்பவன் சாக்ஷாத் பகவான். அவன் யார்? இப்படி எதற்கோ சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம், முதலில் நம்மை ஒருவன் தாங்கிக் கொண்டிருக்கிறான், நமக்கு சுற்றி இவ்வளவு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறானே, அவன் யார்? இந்த கேள்விதனை ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டும். அப்படி யார் ஒருவர் கேட்டு அது சம்பந்தமான ஆராய்ச்சியில் அல்லது சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களே பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை எடுத்து எம்புகிறது பக்தர்களே. அப்போ காரியம் செய்வதும் நாம் அல்ல, அந்த காரியத்தின் விளைவாக வருகின்ற பலனும்
நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப என்னுடையது என்கின்ற எண்ணம் இருக்கும் வரையில் அதனில் வெற்றியில் சந்தோஷத்தையும் தோல்வியில் துக்கத்தையும் அனுபவிக்க வேண்டியதாகிறார். அதைத்தான் தாசர் சொல்றார், இட்டாங்கே இருவேனோ ஹரியே. இறைவா, நீ என்னை எப்படி வச்சிருக்கணும்னு நினைக்கிறையோ அப்படி நான் இருக்கேன். நானாக ஒரு கற்பனையில் இன்று இப்படி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்டையை கட்டிக்கொண்டு அதன்படி நடக்கவில்லை என்றால் ஒரு துக்கம் என்று அனுபவித்து தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறதிலிருந்து தாசர்கள் வெளியே வருகிறார்கள். இறைவா, அதை உன் பக்கம் வித்து விட்டேன். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறாயா சரி, துக்கத்தை கொடுக்கிறாயா சரி, இன்று உணவு இருக்கிறதா சரி, உணவு இல்லையா சரி. ஏனென்றால் நீ என்னை இப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தது, அதன்படியே நான் நடந்து கொள்கிறேன் என்று தாசர்கள் வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். இப்பொழுது 2வது அத்தியாயம் 48வது ஸ்லோகத்தை பார்த்திருக்கிறோம். நாளை மீண்டும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.